ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்பர் சீரீஸில் இருந்தால் சம் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூடில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸ். எல்லா கொஸ்டின்லையும் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதுக்கப்புறம் ஃபாரஸ்டர், நீங்கள் எந்த கொஸ்டின் எடுத்தாலுமே கண்டிப்பாக அதில் ஒரு நம்பர் சீரீஸ் சம் வந்து ஆப்டிடியூட் எக்ஸாமில் ஆப்டிடியூட் பார்ட்டில் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இப்போ நம்பர் சீரீஸை நம்ம எப்படிலாம் என்னென்ன ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்படி ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பருக்கும் அது பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்த நம்பருக்கும் அதுக்கு அடுத்த நம்பருக்கும் இதே இங்கே கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிச்ச ஒரு ரிலேஷனை ஏன்னு வச்சுக்கோங்களேன், அதே ரிலேஷன் இங்கேயும் ஷூட்டபுள் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரென்ஸை வச்சு தான். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கீயே டிஃப்ரெண்ட் தான். அப்படி பார்க்கும்போது 2க்கும் 15க்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13. சரிங்களா? இப்போ 13 அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து 15க்கும் 41க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26. சரிங்களா? இப்போ இதை பார்த்ததுமே நான் நிறையா சம் ஓரளவு சால்வ் பண்ணியிருக்கிறதால நான் தெரிஞ்சுட்டு இங்கே 13, 26 உங்களுக்குமே இதை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே, நம்ம இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்பும் பார்த்துக்கலாம். அடுத்த 2 நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 39. சரிங்களா? அப்போது இந்த சீரீஸை வச்சு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டு என்னென்னு பாருங்கள், 13 26 ஆகுது, 26 39 ஆகுது. அப்போ ப்ளஸ் 13 26 மறுபடியும் ஒரு 13 ப்ளஸ் பண்ணுறாங்க, 39 வருது. அப்போது இங்கே என்னென்னா இதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் இந்த நம்பரோட ஒரு 13 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 42, 52. இப்போ பார்த்தீங்கன்னா 39க்கு அடுத்து மறுபடியும் ஒரு 13 நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 52. அப்போ இந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணோம்னா 132 தான் இங்கே ஆன்சராக இருக்கும். அப்போ இப்படி ஒரு சம் கொடுக்குறாங்க நம்பர் சீரீஸில் அப்படின்னாலே ரொம்ப போட்டு நீங்கள் அதிலே ஸ்ட்ரெஸ் பண்ணி 2 15 இருக்குது, 15 41 இருக்குது எப்படின்னு தேடிட்டே இருக்காங்கன்னா, முதல்ல இது ரெண்டுக்கும் இடையில இருக்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். அதில் நமக்கு ஒரு சீரியஸே கிடைச்சது 13, அதுக்கப்புறம் 26, அடுத்து 39. அப்போ 13 ப்ளஸ் ஆகிட்டே போகுது. அப்போ 39 கூட ஒரு 13 ப்ளஸ் ஆகிருந்ததுன்னா 52. இந்த 52ம் இந்த 80 சேர்ந்து தான் 132 நமக்கு ஆன்சராக கிடச்சிட்டு. இதே செகண்ட் சம் பாருங்க, இதுவும் ஒரு நம்பர் சீரிஸ் தான், ஆனால் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குங்கிறதால எதுவும் நினச்சிக்க வேண்டாம். இதுலேயும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் 2க்கு உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 66 ஃபர்ஸ்ட் 2க்கு உள்ள டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 259 204 போச்சுன்னா 55. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 44. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 33, 127 105 போச்சுன்னா 22. இப்போ இதை வந்து நான் இதுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸை வச்சே ஒரு சீரீஸ் நம்பர் சீரீஸை நான் உருவாக்கிட்டேன். இப்போ இந்த நம்பர் சீரீஸில் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதான்னு பாருங்கள். 66 55 ஆயிருக்கு, 55 44 ஆயிருக்கு, 44 33 ஆயிருக்கு. அப்போது -11 அப்படிங்கிறதுல தான் போகுது. சரிங்களா? இப்போ 33 22 ஆயிருக்கு. அப்போ இந்த 22 மறுபடியும் -11 ஆகி 11 வந்திருக்கும். இப்போ இந்த 11 105ல் நம்ம மைனஸ் பண்ணுறோம், எல்லாமே மைனஸ்ங்கிறதால. அப்போ ஆன்சர் 94. 105லேருந்து இந்த 11 கழிக்கிறோம், 94. இதுவும் அதே மாதிரி தான். பெரிய நம்பர் சீரீஸை நான் மறுபடியும் ஒரு சீரீஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த சீரீஸில் என்ன ஆகுதுன்னா -11 டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அப்போ லாஸ்ட்டில் 11 டிக்ரீஸ் ஆகணும் லாஸ்ட்டாக இருக்கிற நம்பரில். அப்போது 94 தான் நமக்கு ஆன்சர். தேங்க்யூ.